வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: மிக்ஜாம் புயல் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். புயலால் பாதிக்கப்பட்டுள்ள சென்னை உள்பட 4 மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைகள் 100% டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 9 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், ஆந்திர பிரதேசம், புதுச்சேரி மாநிலங்களில் மிக்ஜாம் புயல் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். மீட்புப் பணிகளில் அரசு நிர்வாகத்தினர் அயராது உழைத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மாநில அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. சென்னையில் தரமணி, கந்தன்சாவடி, பாரதி நகர் பகுதிகளில் இன்று ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கினார். நேப்பியர் பாலம் அருகே கூவம் ஆற்றின் முகத்துவாரத்தில் மழைநீர் சீராக வடிகிறதா என்பது குறித்தும் அவர் பார்வையிட்டார். இதற்கிடையே மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்களை சீர் செய்ய இடைக்கால நிவாரணமாக 5060 கோடி ரூபாய் வழங்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், வரலாறு காணாத பெருமழையின் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கடும் சேதம் ஏற்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புயல் சேதங்களை கணக்கிடும் பணி தற்போது நடைபெற்று வருவதாகவும், விரிவான சேத அறிக்கை தயார் செய்யப்பட்டு கூடுதல் நிதி கோரப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட மத்திய குழுவை தமிழகத்திற்கு அனுப்பி வைக்குமாறும் திரு மு க ஸ்டாலின் பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நோய் தொற்று பரவாமல் தவிர்க்க 300 நடமாடும் மருத்துவ வாகனங்களின் சேவையை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 60% பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பியுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனிடையே காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவது குறித்து மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு தாமோ அன்பரசன், திரு சக்கரபாணி ஆகியோர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு துரைமுருகன், செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 2500 கன அடி வீதம் உபரி நீர் வெளியேற்றப்படுவதாகவும், கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கேட்டுக் கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளில் பேரிடர் மீட்புக் குழுவினரும் தன்னார்வலர்களும் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கடந்த 2 நாட்களாக செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தாம்பரம், பல்லாவரம், வேளச்சேரி, பெரும்பாக்கம், முடிச்சூர், கேளம்பாக்கம், கானாத்தூர், மடிப்பாக்கம், மேடவாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் உணவு, பால் பாக்கெட்களை பேரிடர் மீட்புக் குழுவினர் விநியோகித்து வருகின்றனர். மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை தீயணைப்புத் துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்டு வருகின்றனர். மேலும் தன்னார்வலர் தொண்டு நிறுவனம் உணவு, பால் பாக்கெட் போன்றவை வழங்கி வருகின்றனர். அங்கிருந்து மீட்கப்பட்ட நபர்கள் அவர்களுடைய உறவினர் வீடுகளுக்கு மற்றும் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி. சுரேகா. வேளச்சேரி ஏஜிஎஸ் காலனியில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை மக்களிடம் இன்று குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புயல் மீட்பு நடவடிக்கைகளில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சிறப்பாக ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்நிலையில் நிவாரணப் பணிக்காக சென்னை வரும் வழியில் விழுப்புரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த சுகாதார அலுவலரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். அன்னாரது குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும், காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார்.
புயல் பாதித்த 80% இடங்களில் மின் விநியோகம் சீரடைந்துள்ளதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது. மழை இடர்பாடுகள் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் இம்மாதம் செலுத்த வேண்டிய மின் கட்டணத்தை அபராத தொகை இல்லாமல் வரும் 18ஆம் தேதி வரை செலுத்தலாம் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதன் காரணமாக புயல் பாதித்த சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் நாளை பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைகள் 100% டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மக்களவையில் பதிலளித்த மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இவற்றில் 99% அட்டைகள் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதன் மூலம் நுகர்வோர் எந்தவொரு நியாய விலை கடையிலும் தங்களுக்கான ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடிவதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் சமூக நல்லிணக்கத்திற்காக பாடுபட்ட மாபெரும் தலைவர் அம்பேத்கர் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சமத்துவத்தை நோக்கி சளைக்காமல் உழைக்க அம்பேத்கர் நினைவு நாளில் உறுதியேற்போம் என்று கூறியுள்ளார். அனைத்து மக்களின் உரிமைகளுக்காக போராடியவர் அம்பேத்கர் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார். இன்று எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் மீனவர்கள் வரும் 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களிலும் 7, 8, 9 தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை 8 மற்றும் 9 தேதிகளில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் 10ஆம் தேதியன்று தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாவட்டச் செய்திகள். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் சீசன் தொடங்கியதை அடுத்து 10,000க்கும் மேற்பட்ட பறவைகள் வந்துள்ளன. நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்கம் சார்பாக புயல் நிவாரணப் பொருட்கள் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் NCC மாணவர்கள் பங்கேற்ற சிறுதானியங்கள் விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 9 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அர்மேனியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் பாயல், நிஷா, ஆகான்ஷா ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஷக்கீல், ஹேமந்த், வினி, ஸ்ருதி, மேகா ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். குவஹாட்டியில் நடைபெற்று வரும் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சாய் பிரணீத், தருண் ஆடவர் பிரிவிலும், ஐரா சர்மா, மால்விகா பன்சோட், உன்னதி ஹூடா, தன்யா ஹேமந்த் ஆகியோர் மகளிர் பிரிவிலும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மிக்ஜாம் புயல் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்.
புயலால் பாதிக்கப்பட்டுள்ள சென்னை உள்பட 4 மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைகள் 100% டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 9 வெள்ளி 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.